ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாச்சாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 11. அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம். பதம் 4. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால், எம் பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டியருளும். பொருளுரை: முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை ஜட புலன்களை கொண்டு காண்பதோ, கேட்பதோ, புரிந்து கொள்வதோ, உணர்வதோ இயலாது என்றும், அதே சமயத்தில் நாவிலிருந்து தொடங்கும் இறைவனது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருந்தால் பகவானே தன்னை வெளிப்படுத்துவார். அப்போது அவரை காண முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிர்வாளியும் ஒரு ஆன்மீக பொறியே என்பதால் பரமபுருஷரை பார்ப்பதோ புரிந்து கொள்வதோ சாத்தியமல்ல. பக்தனான அர்ஜுனன் தனது கற்பனையின் பலத்தை நம்பவில்லை. மாறாக உயிர்வாளியான தனது எல்லைகளை ஒப்புக்கொண்டு கிருஷ்ணரது அளக்கவியலாத தன்மையை ஆமோதிக்கின்றான். ஓர் உயிர்வாளி எல்லையும் வரம்பும் மற்ற நபரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல என்பதை அர்ஜுனன் அறிந்திருந்தான். ஆனால் அந்த எல்லையற்ற நபர் தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போது அத்தகைய எல்லையற்ற கருணையால் அவரது எல்லையற்ற தன்மையை புரிந்து கொள்ள முடியும். இறைவன் நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை உடையவர் என்பதால் யோகேஸ்வரா என்னும் சொல்லும் இங்கே மிகவும் முக்கியமானதாகும். அவர் எல்லையற்றவர் என்ற போதிலும் அவரே விரும்பினால் தனது கருணையின் மூலம் தன்னை வெளிக்காட்ட முடியும். எனவே அத்தகு புரிந்து கொள்ள இயலாத கிருஷ்ணரின் கருணையை யாசிக்கிறான் அர்ஜுனன். அவன் கிருஷ்ணருக்கு கட்டளை கொடுக்கவில்லை. கிருஷ்ண உணர்வில் பூர்ணமாக சரணடைந்து பக்தி தொண்டில் ஒருவன் ஈடுபடாத வரையில் தன்னை வெளிப்படுத்துவதற்கான அவசியம் கிருஷ்ணருக்கு இல்லை. எனவே தங்களது மனக்கற்பனையின் பலத்தை நம்பியிருக்கும் மனிதர்கள் கிருஷ்ணரை காண்பது சாத்தியமல்ல. பதம் 5. மொழிபெயர்ப்பு: புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: பிரதாவின் மகனே, எனது அன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பலவகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. பொருளுரை: கிருஷ்ணரை அவரது விஸ்வரூபத்தில் பார்க்க விரும்பினான் அர்ஜுனன். அந்த விஸ்வரூபம் திவ்யமான ரூபம் என்ற போதிலும் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்காக உண்டானதாகும். எனவே இந்த ஜட இயற்கையின் நிலையற்ற காலத்திற்கு அஃது உட்பட்டதாகும். ஜட இயற்கை தோன்றி மறைவதைப் போலவே கிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூபமும் தோன்றி மறையக்கூடியதாகும். ஆன்மீக வானில் நித்தியமாக நிலை பெற்றுள்ள கிருஷ்ணரது மற்ற உருவங்களைப் போன்றது அல்ல இது. ஒரு பக்தனை பொறுத்தவரை விஸ்வரூபத்தை காண வேண்டிய ஆவல் அவனிடம் இல்லை. ஆனால் கிருஷ்ணரை இவ்வாறு காண அர்ஜுனன் விரும்பியதால் கிருஷ்ணர் இந்த ரூபத்தை அவனுக்கு காட்டுகின்றார். இந்த விஸ்வரூபம் எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் காணப்படக்கூடியது அல்ல. இதை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் தான் அளிக்க வேண்டும். பதம் 6. மொழிபெயர்ப்பு: பரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ரூத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத, கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார். பொருளுரை: அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பனும் அறிஞர்களில் மிகவும் முன்னேற்றம் அடைந்தவனும் ஆவான். இருப்பினும் கிருஷ்ணரை பற்றிய அனைத்தையும் அவன் அறிந்திருக்கவில்லை. அது சாத்தியமல்ல.
இந்த உருவங்களையும் தோற்றங்களையும் மனிதர்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது அத்தகு அற்புத உருவங்களை கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். பதம் 7. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை, அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. பொருளுரை. ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்தையும் காண யாராலும் முடியாது. மிகவும் முன்னேற்றமடைந்த விஞ்ஞானியும் உலகின் மற்ற பாகங்களில் நடப்பதை அறிய முடியாது. ஆனால் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் உலகின் எல்லா பகுதிகளிலும் நடப்பவை அனைத்தையும் காண முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அர்ஜுனன் எதை காண விரும்பினாலும் அதனை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் அவனுக்கு கொடுக்கிறார். இவ்வாறாக கிருஷ்ணருடைய கருணையால் அர்ஜுனன் எல்லாவற்றையும் காண முடிகின்றது. பதம் 8. மொழிபெயர்ப்பு. ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன் என்று யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். பொருளுரை. 2 கரங்களுடன் இருக்கும் கிருஷ்ணரை தவிர வேறு எந்த உருவத்திலும் அவரை காண தூய பக்தன் விரும்புவதில்லை. அவரது விஸ்வரூபத்தை அவரது கருணையால் காணும் பக்தன் அதனை மனதால் காணவில்லை, ஆன்மீக கண்களால் காண்கின்றான். கிருஷ்ணரது விஸ்வரூபத்தை காண அர்ஜுனன் தனது மனதை மாற்றிக்கொள்ளும்படி கூறப்படவில்லை, பார்வையை மட்டுமே மாற்றிக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டான். கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் அவ்வளவு முக்கியமானதல்ல. இது பின்வரும் பதங்களில் தெளிவாகும். இருந்தும் அர்ஜுனன் அதனை காண விரும்பியதன் காரணத்தால் அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான பார்வையை இறைவன் அவனுக்கு கொடுக்கின்றார். கிருஷ்ணருடன் திவ்யமான உறவில் முறையாக நிலை பெற்றிருக்கும் பக்தர்கள் அவருடனான அன்பு பரிமாற்றத்தினால் கவரப்படுகின்றனர். அவர்கள் ஜட ஐஸ்வர்யங்களால் கவரப்படுவதில்லை. கிருஷ்ணரது நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் அவரது தோழிகளும் கிருஷ்ணர் தனது ஐஸ்வர்யத்தை காட்ட வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பவில்லை. கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை கூட அறியாத அளவிற்கு அவர்கள் தூய அன்பில் மூழ்கியுள்ளனர். தங்களது அன்பு பரிமாற்றத்தின் காரணமாக கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். கிருஷ்ணருடன் விளையாடிய ஆயர்குல சிறுவர்கள் அனைவரும் மிகச் சிறந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்றும் பற்பல பிறவிகளுக்கு பின்னரே அவர்களால் அவ்வாறு கிருஷ்ணருடன் விளையாட முடிகின்றது என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அச்சிறுவர்கள் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அறியார்கள். அவர்கள் கிருஷ்ணரை தங்களது பிரியமான நண்பனாகவே கருதுகின்றனர். எனவே சுகதேவ கோஸ்வாமி பின்வரும் பதத்திலே கூறுகிறார். சாதுக்களால் அருவ பிரம்மனாகவும் பக்தர்களால் பரமபுருஷ பகவானாகவும் சாதாரண மனிதர்களால் ஜட இயற்கையின் படைப்பாகவும் கருதப்படும் முழுமுதற் கடவுள் இதோ இங்கே இருக்கிறார். பரமபுருஷ பகவானுடன் தற்போது விளையாடும் இந்த சிறுவர்கள் தங்களது முந்தைய பிரிவுகளில் பற்பல புண்ணியங்களை செய்தவர்கள். ஸ்ரீமத் பாகவதம் 10:12-11. கருத்து என்னவெனில், விஸ்வரூபத்தை காண்பதில் பக்தனுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இருப்பினும் அர்ஜுனன் அதை காண விரும்பினான். ஏனெனில் கிருஷ்ணர் வெறுமனே ஏட்டளவிலும் தத்துவபூர்வமாகவும் மட்டுமே தன்னை முழுமுதற் கடவுளாக எடுத்து காட்டினார் என்று இல்லாமல் அவர் உண்மையிலேயே தன்னை அர்ஜுனனிடம் காட்டினார் என்பதை வருங்கால மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் கூறிய உண்மைகளை கண்களால் காண விரும்பினான் அர்ஜுனன். அவனே சீட பரம்பரையின் முதல் சீடன் என்பதால் கிருஷ்ணரின் உரைகளை அவன் உறுதி செய்தாக வேண்டும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் உண்மையான ஆர்வம் கொண்டு அர்ஜுனனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுபவர்கள் தானே பரமன் என்பதை கிருஷ்ணர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் கூறாமல் தன்னையே பரமனாக அர்ஜுனனுக்கு உண்மையிலேயே வெளிப்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் தனது விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான சக்தியை
அர்ஜுனனுக்கு கொடுத்தார். ஏனெனில் முன்பே நாம் விளக்கியபடி அதனை காண்பதற்கான தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுனனிடம் இல்லை என்பதை அவர் அறிவார். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय. गौर प्रमनंदे हरे बोल.